ஜெய் கணேஷா. நான் உங்கள் வீரான மெஸ்ஸபரி. இப்ப நீங்க பாக்குறது சேலம் செவ்வாய்ப்பேட்டை அக்ரஹாரத்துல நிரந்தரமா குடிக்கொண்டிருக்கிற ஸ்ரீ திருமலை விநாயகருக்கு சீபர்ட் அசோசியேஷன் மூலியமா 41ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பு அலங்காரத்தை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சதுர்த்திக்கு சிறப்பான அலங்காரங்களை நம்மளுக்காக கொடுத்துட்டு இருக்கிற சீபர்ட் அசோசியேஷன் 41வது வருஷம்ன்றதுனால 10 விதமான விநாயகரை நம்மளுக்காக அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு விநாயகருக்கும் தனி சிறப்புண்டு. இப்ப நீங்க பாக்குறது மூலவரான ஸ்ரீ திருமலை விநாயகரோட சிறப்பு அலங்காரம். இப்போ 41ஆம் ஆண்டுக்கான சிறப்பு அலங்காரங்கள்ல ஒவ்வொரு அலங்காரமா பார்ப்போம். இப்ப நீங்க பாக்குறது சங்கடஹர கணபதி. இவரு திருச்சி தெப்பக்குளத்துக்கு பக்கத்துல நிரந்தரமா காட்சி கொடுக்கிறவரு. இவரை நம்ம வணங்கினா நம்மளோட சங்கடங்களை தீர்த்து வைப்பாரு. அதனாலதான் இவரோட பேரே சங்கடஹர கணபதி. இப்ப நீங்க தரிசிக்கிறது சித்தி விநாயகர். இவரு மும்பையில வசிக்கிற மிகவும் புகழ் பெற்ற விநாயகர். இப்ப நீங்க தரிசிக்கிறது ஆளிலை கணபதி. பிரளய காலத்துல நம்மள காப்பாத்துற விநாயகர் தான் இவரு. இப்ப நீங்க தரிசிக்கிறது கற்பக விநாயகர். பிள்ளையார்பட்டியில நிரந்தரமா வசித்துக் கொண்டிருக்கும் இந்த கற்பக விநாயகர் நம்ம கேட்டதெல்லாத்தையும் கொடுக்கிற வல்லமை உடையவர். இப்ப நீங்க தரிசிக்கிறது நாகராஜ கணபதி. இவரு நாகர்கோயில் இருக்கிற நாகராஜர் கோயில்ல நிரந்தரமா வசிக்கிறவரு. இவரை நம்ம வழிபடுறதுனால நம்மளுக்கு நாகதோஷம் விலகும். இப்ப நீங்க தரிசிக்கிறது ஜூரஹர கணபதி. இவரு கும்பகோணம் நாகேஸ்வரர் கோயில்ல நிரந்தரமா வசிக்கிறவரு. இவரை நம்ம வழிபட்டு வந்தா நம்மளோட உடல் நலம் பெறும். இப்ப நீங்க தரிசிக்கிறது ஆதியந்த பிரபு. சென்னை அடையார்ல மத்திய கைலாசம் அப்படின்ற கோயில்ல சிவ விஷ்ணு பக்திக்கு அடையாளமாக பாதி விநாயகர் பாதி ஹனுமனா நிரந்தரமா வசிக்கிறவர். இவரை நம்ம வழிபட்டு வந்தா நம்மளுக்கு சிவனோட அருளும் விஷ்ணுவோட அருளும் பூர்ணமா கிடைக்கும். இப்ப நீங்க தரிசிக்கிறது விநாயகி. இவரு பவானி சங்கமேஸ்வரர் கோயில்ல நிரந்தரமா வசிக்கிறவரு. இவரு பெண் உருவம் கொண்டு இருக்கிறதுனாலையும் கையில வீணை வச்சிட்டு இருக்கிறதுனாலையும் இவரை நம்ம வழிபட்டு வந்தா இசைத்துறையில நல்லபடியா சாதிக்கலாம். இப்ப நீங்க தரிசிக்கிறது நர்தன விநாயகர். இவரு திருவிடை மருதூர் கோயில்ல நிரந்தரமா வசிக்கிறவர். இவரு நடன கோலத்துல காட்சி அளிக்கிறதுனால இவரை வழிபட்டு வந்தா நடனத்துல சாதிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு நிச்சயம் அருள் கிடைக்கும். இப்ப நீங்க தரிசிக்கிறது கந்திருஷ்டி கணபதி. இவரு திருச்சி மாவட்டம் தொட்டியம்ன்ற ஊர்ல நிரந்தரமா வசிக்கிறவர். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை நம்ம வணங்கி வந்தா நம்ம மேல இருக்கிற கந்திருஷ்டி மொத்தமா விலகும். இந்த மாதிரி 10 விதமான விநாயகர் அலங்காரத்தை ஒரே இடத்துல பார்க்கணும்னா நீங்க சேலம் செவ்வாய்ப்பேட்டை அக்ரஹாரத்துக்கு கண்டிப்பா வாங்க. சேலம் செவ்வாய்ப்பேட்டைக்கு வருடம் பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் இந்த சீபர்ட் அசோசியேஷனுக்கு எங்களோட கோடான கோடி நன்றிகள். எல்லாரும் வாங்க, வந்து 10 விதமான விநாயகரையும் தரிசிச்சு 10 விதமான அருளும் பெறுங்க.